biological classification lesson as much as possible ரொம்ப குயிக்காக ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த லெசனோட இன்ட்ரடக்ஷனில் அரிஸ்டாட்டில் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட் டைம் சயின்டிஃபிக் பேசிஸில் கிளாசிஃபிகேஷன் கொடுக்கணும்னு சொன்னார். ஸோ இவர் வந்து சிம்பிளான மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி பிளான்ஸை ட்ரீஸ், சோப்ஸ், ஹர்ப்ஸ்ன்னு பிரிச்சிருப்பார். அனிமல்ஸை வந்து ரெட் பிளட் அனிமல்ஸ் அண்ட் நான் ரெட் பிளட் அனிமல்ஸ்ன்னு பிரிச்சிருப்பார். இதுக்கப்புறம் வந்து எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்றது டூ கிங்டம் சிஸ்டம், லினேயஸ்னுடைய ஒரு முக்கியமான கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். இந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து யூகேரியாட்ஸ் ப்ரோகேரியாட்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன, யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலாருக்கான டிஃப்ரென்சஸ் என்ன, அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் நான் ஃபோட்டோசிந்தட்டிக் இது எதையுமே அவர் வந்து டிஸ்டிங்யூஸ் பண்ணியிருக்க மாட்டார் ப்ராப்பராக. ஸோ இது வந்து டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷனோட ஒரு ட்ராபேக்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம புக்கில் வந்து டைரெக்டாக வந்து ஆர்ஹெச் விட்டேக்கருடைய கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் எல்லாருக்கும் தெரியும் 2026 இவருடைய அந்த கிளாசிஃபிகேஷனுடைய க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி தான் ஒரு கொஷினே வந்திருந்தது. ஸோ ஆர்ஹெச் விட்டேக்கர் வந்து இதில் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அதாவது ஆல்ரெடி வந்து 2 கிங்டம், அதுக்கப்புறம் வந்து 3 கிங்டம் 4 கிங்டம்னு வந்திருக்கும். ஏர்னஸ்ட் ஹெக்கல், கோப்லாண்ட் அப்படின்றவங்க வந்து அவங்களுடைய 3 கிங்டம் 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கிங்டம் ஃபங்கையை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் 5 கிங்டமாக வந்து உருவாக்குனவர் வந்து ஆர்ஹெச் விட்டேக்கர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 5 கிங்டம் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனுக்கு என்னென்ன மெயின் க்ரைட்டீரியா அவர் வச்சுருப்பார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து செல் ஸ்ட்ரக்சர், பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஓகே, ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். இதுதான் ஒரு க்ரைட்டீரியாவை யூஸ் பண்ணி, இதுதான் இந்த வருஷம் நீட் 2026 கேட்ட கொஸ்டினாக இருந்துச்சு. ஸோ ஆர்ஹெச் விட்டேக்கருடைய இந்த கிளாசிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கும். என்ன அப்படின்னா, இந்த ப்ரோகேரியாட்டில் மொனெரான்ற ஒரு கிங்டம் தானே நம்ம பார்த்துப்போம். இந்த 5 கிங்டமில் மொனெரான்ற ஒரு கிங்டம் இருக்குல்ல, அது பாக்டீரியாஸ் இருக்கக்கூடிய அந்த கிங்டமை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஆர்கியா, யூ பாக்டீரியா அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆர்கியா, யூ பாக்டீரியா ஒரு ரெண்டாக பிரிஞ்சு மீதி எல்லாமே யூகேரியா அப்படின்ற ஒரு டொமைனுக்குள்ளே வந்திருக்கும். அப்போ டோட்டலாக எத்தனை டொமைன் இருக்கும் அப்படின்னா 3 டொமைன் சிஸ்டம். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டொமைன் சிஸ்டம்ன்றது அதுதான் ஆர்கியா, யூ பாக்டீரியா, யூகேரியா அப்படின்னு. அப்படி வரும்போது எப்போ மொனெராவை ரெண்டாக பிரிக்கிறாங்களோ, ஆர்கியா, யூ பாக்டீரியா பிரிக்கிறாங்களோ, அப்போ 5 கிங்டம் என்னவா மாறிடுது, 6 கிங்டமாக மாறுது. அதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷனுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம என்சிஆர்டி புக்கில் இருக்கிற இந்த டேபிள் காலமை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த டேபிள் காலமில் ஒரு 5 கிங்டம்னுடைய நேம்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு 5 கேரக்டர்ஸை கொடுத்துட்டு அதுக்கான கிளாசிஃபிகேஷனை கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ரோகேரியாட்டிக் அப்படின்றது மொனெரன் ஆர்கானிசம், யூனிசெல்லுலார். யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ் அப்படின்னா புரோட்டிஸ்டா. ரிமைனிங் இருக்கிற எல்லாமே வந்து யூகேரியாட்ஸ் தான். அதே மாதிரி செல் வால் டெபோசிஷன் அப்படின்னா மொனெரன் ஆர்கானிசம்ஸில் வந்து பாலிசாக்கரைடு இருக்கும், அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் புரோட்டிஸ்டன் ஆர்கானிசம் சிலதில் வந்து செல் வால் இருக்கும். ஃபங்கஸில் கைட்டின் அப்படின்றது டெபாசிட்டரி சப்ஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் பிளான்ட்டில் வந்து செல்லுலோஸ் இருக்கும், அனிமல்ஸில் இருக்காது. ஸோ இந்த டேபிள் காலம் ரொம்ப சிம்பிள், பட் இருந்தாலும் ஒரு ரீகேப் பண்ணிக்கிறதுங்க நல்லது. ஸோ அதுக்கப்புறம் நியூக்ளியர் என்வலப் மொனெரா கிங்டமில் இருக்காது, ரிமைனிங் இருக்கிற மற்ற எல்லா கிங்டம்லேயும் இருக்கும். அது நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி மொனெரன் ஆர்கானிசமும் செல்லுலார் தான், புரோட்டிஸ்டாவும் செல்லுலார், பட் யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ் அப்படின்றத நான் வச்சுக்கணும். மற்றபடி உங்களுக்கு ஆட்டோட்ரோபிக், எட்டோட்ரோபிக் அப்படின்றதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ மொனெரன் கிங்டமில் ஆட்டோட்ரோபிக், எட்டோட்ரோபிக் ரெண்டுமே இருக்கும். புரோட்டிஸ்டன் கிங்டமில் ஆட்டோட்ரோபிக், எட்டோட்ரோபிக் இருக்கும். பட் எட்டோட்ரோபிக் மட்டுமே இருக்கிற ஆர்கானிசம்ஸ் வந்து நீங்கள் கிங்டம் ஃபங்கையில் பார்க்கலாம். அண்ட் பிளான்ட்டில் வந்து ஆட்டோட்ரோபிக். அண்ட் அஃப்கோர்ஸ் அனிமல்ஸ் வந்து ஹெட்டோட்ரோபிக், அதுலேயும் வந்து ஹைலோஜோயிக்காகவும் இருக்கும், சாப்ரோஃபைட்டிக்காக இருக்கும். ஓகேவா, ரைட். நம்ம அடுத்து இந்த டேபிள் காலமுக்கு அப்புறம் பார்க்க போகிறது கிங்டம் மொனெராவை பற்றி. ஸோ கிங்டம் மொனெராவை பற்றி பேசும்போது நம்ம நோட் பண்ண வேண்டிய சில கீ பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதில் யார் மெம்பர்ஸாக இருப்பாங்கன்னா பாக்டீரியாஸ். ஸோ இந்த ஒரு கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமை பொறுத்த வரையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாக்டீரியாஸ் வந்து மோஸ்ட் அபண்டன்ட் மைக்ரோ ஆர்கானிசம். எல்லா இடத்துலையும் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஹேபிடேட்ஸ் லைக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், டெசர்ட், ஸ்னோ, டீப் ஓஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்கும். எல்லா இடத்துலையும் வாழக்கூடியதாக இருக்கும். அண்ட் பாக்டீரியா வந்து ஒரு 4 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம அதை
செல் லெசன்லேயே படிச்சிருப்போம். அதில் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறது காக்கஸ், அண்ட் ராட் ஷேப்பில் இருக்கிறது பெசிலஸ், அண்ட் கமா ஷேப்பில் இருக்கிறது விப்ரியம், அண்ட் ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கிறது ஸ்பைரலம். அண்ட் யூ கேன் சி தீஸ் டயக்ராம்ஸ் ஆல்சோ. ஓகே, உங்கள் புக்கில் எதையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாக்டீரியா பற்றி பேசும்போது பாக்டீரியானுடைய ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, த ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி சிம்பிள் பட் தே ஆர் வெரி காம்ப்ளெக்ஸ் இன் பிஹேவியர்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதெல்லாமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினில் கேட்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் மெட்டபாலிக் டைவர்சிட்டி இருக்கிற ஒரு கிங்டம் நம்ம சொல்லலாம், அந்த ஆர்கானிசம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிங்டம். ஸோ நியூட்ரிஷன் வந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ் வந்து ஆட்டோட்ரோபிக்காக இருக்கும். அதுலேயும் வந்து ஆட்டோட்ரோப்லேயே வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப், கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ்னு ரெண்டாக இருக்கும். ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கேற்ற மாதிரியான நியூட்ரிஷன் டைப் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா பாக்டீரியாஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட்ரோட்ரோப் ஓகே, ஆனால் அதில் ஆட்டோட்ரோபிக் இருக்குது. ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன்லேயுமே வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்பும் இருக்குது, கீமோசிந்தட்டிக்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ஆக்சிடைஸ் பண்ணி அதிலிருந்து எனர்ஜி எடுத்துக்கிறதா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ரைட். அடுத்து வந்து இதில் ஒவ்வொரு கிளாஸை நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொனேரன் கிங்டமில் மொத்தம் 3 விதமான ஆர்கானிசம்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே அது மூணுத்தையுமே வந்து இந்த மாதிரி பிரிச்சிருப்பேன். ஆர்கியா பாக்டீரியா, யூ பாக்டீரியா தான் நம்ம ட்ரூ பாக்டீரியான்னு சொல்லுவோம், அண்ட் ஃபைனலாக மைக்கோபிளாஸ்மா. இந்த 3 ஆர்கானிசம்ஸை நம்ம வந்து நான் இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் வந்து ஆர்கியா பாக்டீரியா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஹார்ஷான ஹேபிட்டேட்ஸில் வாழும். ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் ஏரியாஸில் வாழ்கிற ஆர்கியா பாக்டீரியாவை ஹேலோஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் வாழ்கிறது தெர்மோ ஆசிடோஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். மார்ஷி ஏரியாஸில் வாழ்கிறத மெத்தனோஜென்ஸ்ன்னு சொல்லுவோம். சரி, அது மட்டும் இல்லை, நம்ம இந்த மெத்தனோஜெனிக் பாக்டீரியாஸ் வந்து வேற எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் செவரல் ruminant animals such as cow and buffaloesன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுவும் வந்து நம்ம இந்த இடத்துல இந்த மார்ஷ் ஏரியாஸ்ன்னு இருக்கக்கூடிய அதே பாக்டீரியாஸ், பட் இருக்கிற இடம் வேற. இந்த பாக்டீரியாஸ் இந்த அனிமல்ஸில் இருக்கும்போது பயோகேஸ் ப்ரொடக்ஷன், மீத்தேன் மாதிரியான பயோகேஸ் ப்ரொடக்ஷனுக்கு காரணமானதாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் ஹேபிட்டேட்ஸில் இந்த பாக்டீரியா வாழ்கிறதுக்கு என்ன கேரக்டர் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஏன் மற்ற பாக்டீரியா விட இந்த பாக்டீரியா இந்த மாதிரியான ஹார்ஷான கண்டிஷனில் வாழ முடியும் அப்படின்னா அதனுடைய செல் வால் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ தே ஹாவ் எ டிஃப்ரென்ஸ் இன் தி செல் வால் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதனுடைய டெபோசிஷன் அப்படின்றது விச் இஸ் டிஃபர் ஃப்ரம் அதர் பாக்டீரியாஸ். கேட்பாங்க, ஆர்கியா பாக்டீரியா வந்து எப்படி இந்த மாதிரியான ஹார்ஷான கண்டிஷனில் வாழுது, எந்த கேரக்டர் அந்த பாக்டீரியாவை மற்ற பாக்டீரியா கிட்ட இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுது அப்படின்னா செல் வால்னு ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? இது ஆர்கியா பாக்டீரியா. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா யூ பாக்டீரியா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தே ஆர் தி ட்ரூ பாக்டீரியாஸ். இதில் ஒரு ரிஜிடான செல் வால் இருக்கும் அண்ட் எப்போ அதில் ஒரு ஃப்ளாஜெல்லாம் இருக்கோ மொட்டைலாகவும் இருக்கும். பாக்டீரியா சிலது ஃப்ளாஜெல்லாவும் இருக்கும். நம்ம ஈகோலை அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் படிப்போம். அண்ட் அடுத்து இதில் இன்னொரு முக்கியமான கிளாஸ்ன்றது சைனோ பாக்டீரியா. அதாவது யூ பாக்டீரியாவில் ஒரு டைப் வந்து சைனோ பாக்டீரியான்னு கொடுத்துருப்பாங்க, நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே. இதில் குளோரோஃபில் ஏ பிக்மெண்ட் இருக்கும், கிரீன் பிளான்ட்ஸில் இருக்கிற மாதிரி. ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, நிறைய இடத்துல நீங்கள் சைனோ பாக்டீரியாவை ரெஃபரன்ஸாக பார்ப்பீங்க 12th நிறைய இடத்துல. ஓகே, அண்ட் சைனோ பாக்டீரியானுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலாராக இருக்கும், காலனி அண்ட் ஃபிலமெண்டஸ் ஃபார்மில் இருக்கும். அண்ட் அதனுடைய ஹேபிட்டேட்னு சொல்லும்போது ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கலாம், மெரைன் வாட்டரில் இருக்கலாம், இல்லை டெரஸ்ட்ரியல்லும் இருக்கலாம். ஓகே, சரி. சம்டைம்ஸ் இந்த சைனோ பாக்டீரியா வந்து காலனியல் ஃபார்மாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில், ஓகே, ஸோ எங்கெல்லாம் அது காலனியாக வளருதோ, காலனியல் ஃபார்மில் இருக்கோ, அப்போ வந்து இட் இஸ் சரௌண்டட் பை ஜெலாட்டினஸ் ஷீத்துன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ஜெலாட்டினஸ் ஷீத் அப்படின்றது வந்து நம்ம இங்கே பார்க்கும்போது நம்ம புக்கில் என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருப்பாங்க. நாஸ்டாக் அப்படின்ற ஒரு சைனோ பாக்டீரியா கொடுத்துருப்பாங்க. அது மேலே வந்து மியூசிலேஜினஸ் ஷீட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த காலனி ஃபார்மில் இருந்தால் அது மேலே ஜெலாட்டினஸ் ஷீட் இருக்குன்றது ஒரு பாயிண்ட்டு. அண்ட் எங்கெல்லாம் பொல்யூட்டட் வாட்டர் பாடிஸ் இருக்கும் அங்கே பயங்கரமாக ப்ளூம் ஆகும், அதிகமாக வளரக்கூடியதாக இருக்கும். அண்ட் இன்னொரு யூனிக்கான கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைனோ பாக்டீரியா வந்து அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை வந்து சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணும். அது நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற சில ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கும் இதில், அதுக்கு பேர் தான்
ஹெட்ரோசிஸ்ட். இது கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இந்த லெசனை வந்து ஒரு குயிக்காக ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நோட்ஸ்லாம் எழுதிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து நாஸ்டாக் அண்ட் அனபீனான்னு கொடுத்துருப்பாங்க. இதுவரை நம்ம பார்த்ததுலேயே ட்ரூ பாக்டீரியாலே ஆர்கியாவை பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஹெட்ரோட்ரோபிக். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெட்ரோட்ராஃபிக் பாக்டீரியா பற்றி பேசும்போது மோஸ்ட் அபண்டன்ட் பாக்டீரியாஸ் இந்த கேட்டகரியில் தான் வரும். அண்ட் இதில் நடுவில் வந்து கீமோசிந்தட்டிக் பாக்டீரியாவும் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம அதை பற்றி பேசிட்டோம், அதனால் நான் இங்கே கொடுக்கல. அது நியூட்ரிஷன் சைக்கிளில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கெமிக்கல் சப்ஸ்டன்சஸை ஆக்சிடைஸ் பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஏடிபியை தான் அது எனர்ஜிக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ஹெட்ரோட்ரோபிக். இந்த ஹெட்ரோட்ரோபிக் வந்து நமக்கு நல்லதும் செய்யும், நிறைய கெட்டதும் செய்யும். நிறைய டிசீசஸ் வந்து மனுஷனுக்கும் வரும், விலங்குகளுக்கு மற்ற அனிமல்ஸ்க்கும் வரும், அதே நேரத்தில் பிளான்ஸ்க்கும் வரும். நம்ம புக்கில் சில லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா காலரா, டைஃபாய்டு, டெட்டனஸ், இது மூணுமே மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய். அண்ட் சிட்ரஸ் கேன்கர் அப்படின்றது சிட்ரஸ் பிளான்ஸில் வரக்கூடிய ஒரு பாக்டீரியல் டிசீஸ். மறந்துடாதீங்க, சிட்ரஸ் கேன்கர்ன்றது இந்த இடத்துல ஒரு பாக்டீரியல் டிசீஸ். ஓகேவா, ரைட். இப்போ அடுத்து பாக்டீரியானுடைய லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று ரீப்ரொடக்ஷன். அப்படி நம்ம பாக்டீரியானுடைய ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது மெயினான ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது எப்படி நடக்குது அப்படின்னா ஃபிஷன் மூலமாக நடக்கும். ஒருவேளை அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸாக இருந்தால் அது ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இது ரொம்ப யூனிக். மெஜாரிட்டி அப்படின்றது மெயின்லேன்றது ஃபிஷன், unfavorable conditions அப்போ இது என்ன பண்ணுது, ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் தே ஆல்சோ ரீப்ரொடியூஸ் பை ஷார்ட் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை அடாப்டிங் ப்ரிமிட்டிவ் டைப் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இதில் என்னென்னா இப்போ நீங்கள் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா யூ கேன் see this. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஹியர் த பாக்டீரியா ஹாவ் அ டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ வந்து ஈக்குவலாக ரெண்டு செல்லாக பிரியும் போது அதுதான் ஃபிஷன். ஒரு செல் ரெண்டாக பிரியது தான் நம்ம ஃபிஷன் சொல்லுவோம். அப்போது அது ரெண்டாக பிரியும் போது அதில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியலும் ஈக்குவலாக ரெண்டு செல்லுக்கானதாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அது பை ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கானதாக கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நான் சொல்கிறது புரியுதா? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை அடாப்டிங் ஏ ப்ரிமிட்டிவ் டைப் ஆஃப் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பாக்டீரியம் டு அதர். அப்போ டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் இந்த இடத்துல நம்ம என்னென்னு பார்க்குறோம், ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட மோடை நம்ம பார்க்கணும். புரியுதா? அது ஃபிஷன் அப்படின்றத நான் வச்சுக்கணும். சரி, இதோட நம்ம வந்து கிங்டம் மொனேராவை முடிச்சிட்டோம். ஓகேவா? மைக்கோபிளாஸ்மா, ஆமாம் சாரி, அதை நான் சொல்லணும் மறந்துட்டேன். ரைட். ஸோ மைக்கோபிளாஸ்மாவும் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ மைக்கோபிளாஸ்மா அப்படின்னு சொல்லும்போது எஸ் ஸ்மாலஸ்ட் லிவிங் ஆர்கானிசம்ன்றது நம்ம செல் லெசன்லேயே படிச்சிருப்போம். 0.3 மியூமீட்டர் அளவுக்கு தான் அதனுடைய சைஸ் இருக்குன்னு படிச்சிருப்போம். இந்த அதில் கொஞ்சம் ஆல்ரெடி அங்கேயே நம்ம படிச்சிருக்கோம். மற்ற ப்ரோகேரியாட்ஸில் செல் என்வலப் செல் வால் இருக்கும் எக்ஸப்ட் மைக்கோபிளாஸ்மா. அதே தான் இங்கே ரெஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் செல் வால் இருக்காது. அண்ட் ஸ்மாலஸ்ட் லிவிங் ஆர்கானிசம். அண்ட் இது வந்து ஆக்சிஜன் இல்லாமையும் வாழும். கேன் ஆல்சோ சர்வை வித்தவுட் ஆக்சிஜன் தான் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அண்ட் இந்த மைக்கோபிளாஸ்மா வந்து பேத்தோஜெனிக்காக இருக்கலாம், அனிமல்ஸ்லேயும் சரி பிளான்ஸ்லேயும் சரி. ஸோ போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மைக்கோபிளாஸ்மாவெல்லாம் இன்ஃபெக்ட் ஆகலாம். ஸோ டிசீஸ் காசிங் ஆர்கானிசமாக இருக்குது, போத் பிளான்ஸ்லையும் இருக்குது அனிமல்ஸ்லையும் இருக்குன்றதை நான் வச்சுக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து போயிடலாமா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா கிங்டம் புரோட்டிஸ்டாவை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அடுத்த கிங்டம் இன்னொரு யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ் இருக்கிற ஒரே கிங்டம். கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, எந்த ஆர்கானிசம்ஸ் வந்து எந்த கிங்டமில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா கிங்டம் புரோட்டிஸ்டான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்து எந்த பவுண்ட்ரிஸ் ஆஃப் திஸ் கிங்டம் ஆர் நாட் வெல் டிஃபைன்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பிளான்ட்னுடைய கேரக்டருக்கும் அனிமல்னுடைய கேரக்டருக்கும் மற்ற ஆர்கானிசம்ஸ்னுடைய கேரக்டர் இதில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதில் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்காங்க, கிரைசோஃபைட்ஸ், டைனோஃப்ளாஜலேட்ஸ், யூக்ளினைட், ஸ்லைம் மோல்ட், புரோட்டோசோவான்ஸ் அண்ட் இது எல்லாமே புரோட்டிஸ்டாக தான் வரும். ஓகே, பட் இது எல்லாமே நம்ம படிக்க போகிறோம், ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு ஜென்ரல் கேரக்டர். தே ஆர் ப்ரைமர்லி அக்வாட்டிக் என்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. தே ஆர் ப்ரைமர்லி அக்வாட்டிக், அது ரொம்ப முக்கியம். ஓகே, ப்ரைமர்லி டெரஸ்ட்ரியல்னு சொன்னால் ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடும். ஓகே, அண்ட் இந்த கிங்டம் வந்து நமக்கு சொன்ன மாதிரி பிளான்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கஸோட அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதால தே ஃபார்ம் ஏ லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது நோட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஒரு யூகேரியாட்டிக் எல்லாம் இருக்கிறதால ஒரு வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸில் இதில் இருக்கும் அண்ட் மெம்பரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இருக்கும்.
நமக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட்னு கொடுக்கும்போது மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இதில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதை நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு யூகேரியாட்டிக் செல்லுன்றதால நம்ம ஆல்ரெடி செல் லெசனில் யூகேரியாட்டிக் செல்லுனா அதில் ஃப்ளாஜெல்லாவும் இருக்கும் சிலியாவும் இருக்குன்னு படிச்சிருப்போம். அது இங்கேயும் பொருந்தது. ஓகே, சரி. இப்போது புரோட்டிஸ்டானுடைய கிங்டமை படிக்கும்போது பொதுவாக நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, கம்பேர் பண்ணி படிங்க, ஒரு டிஸ்டிங்யூஸ் பண்ணி படிங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். ஏன்னா நீங்கள் மொத்தமாக ஒரு 5 கிளாஸ் பார்க்க போகிறீங்க. கிரைசோஃபைட்ஸ், டைனோஃப்ளாஜெலேட்ஸ், யூக்ளினைட்ஸ், ஸ்லைம் மோல்ட், புரோட்டோசோவான்ஸ்ன்னு சொல்லிட்டு 5 கிளாஸ் பார்க்க போகிறீங்க. இதில் எல்லாத்துலேயுமே சில கேரக்டர்ஸை காமனாக இருக்கும். அதுதான் நம்ம ஜென்ரல் கேரக்டர்ஸ்னு வச்சுருப்போம் இந்த இடத்துல. அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே நோட்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு எதாவது டவுட்னா சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கிரைசோஃபைட்ஸ். இந்த ஆர்கானிசம்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிஷ்னல் இங்கே மெம்பர்ஸை வச்சுருப்பாங்க. யார்? டயட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கேன்னு கொடுத்துருப்பாங்க, டிஸ்மிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, என்னாச்சு? ஓகே, ஸோ கிரைசோஃபைட்ஸில் டயட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கேன்னு சொல்லுவாங்க. இதனுடைய நான் சில ஜென்ரல் கேரக்டர்னு சொன்னல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேபிடேட், செல் வால், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் சில ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல இது வந்து பிளேஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பெசிஃபிக் கேரக்டர் அப்படின்னு கொடுத்துருப்பேன். கொஞ்சம் கலர் இங்கே மாறி இருக்கும், ஸோ அதனால் பார்த்துக்குங்க. இதுக்கான நோட்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை வேறு நம்ம யூஸ்வல் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி நான் கொடுத்துறேன், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹேபிடேட்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிரைசோஃபைட்ஸ்ன்றது வந்து இந்த இடத்துல ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும், மெரைன் என்விரான்மெண்ட்டில் இருக்கும். ஆனால் நீங்கள் டைனோஃப்ளாஜெலேட்ஸ்க்கு வந்தீங்கன்னா மோஸ்ட்லி மெரைன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க, மோஸ்ட்லி மெரைன். அப்படியே நீங்கள் வந்து யூக்ளினைடுக்கு வந்தீங்கன்னா, நான் இதை யூக்ளினைட்ஸ்க்கும் தான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓ சாரி, ஒரு நிமிஷம். ஓகே, ஏன்னா உங்களுக்கு அந்த ஹெட்லைன் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ யூக்ளினைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும். யூக்ளினைட்ஸ் மேஜராக ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கும், அதுவும் ஸ்டாக்னன்ட் வாட்டரில் இருக்கும்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு முக்கியமான கேரக்டராக பார்த்தது என்னென்னா செல் வால். ஓகே, ஸோ புரோட்டிஸ்டானுடைய செல் வாலில், அதுவும் கிரைசோஃபைட்ஸ் மாதிரியான ஆர்கானிசம்னுடைய செல் வாலில் நம்ம பார்க்கும்போது அந்த செல் வால்ஸ் வந்து தே ஃபார்ம் 2 thin overlapping cells. 2 செல்ஸ் இருக்கும். அது சோப் பாக்ஸ் எப்படி எடுத்து நம்ம சோப் போட்டு மூடலாம், அந்த மாதிரி இந்த சோப் பாக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதனுடைய வால்ஸில் வந்து சிலிக்கா வந்து எம்பெடடாக இருக்கும். அதனாலே இதனுடைய வால்ஸ் வந்து இன்டிஸ்ட்ரக்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டிஸ்ட்ரக்டபிள்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம அதை உடைக்க முடியாது அப்படின்ற மாதிரி. ஓகே, அதே மாதிரி நீங்கள் அந்த செல் வால் ப்ராப்பர்ட்டியை டைனோஃப்ளாஜெலேட்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அதனுடைய செல் வால் அப்படின்றது ஸ்டிப் செல்லுலோஸ் பிளேட்ஸ் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிப் செல்லுலோஸ் பிளேட்ஸ் அப்படின்றது யார்? அது எந்த புரோட்டிஸ்டால் இருக்குன்னு கேட்பாங்க நமக்கு, டைனோஃப்ளாஜெலேட்ஸ். நீங்கள் அப்படியே யூக்ளினைட்ஸ்க்கு வந்தீங்கன்னா யூக்ளினைட்ஸில் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் செல் வால், அதில் செல் வால் இருக்கிறதுக்கு பதிலாக அதில் ஒரு ப்ரோட்டீன் ரிச் லேயர் இருக்கும். அதுக்கு பேர் என்ன? பெலிக்கல். அந்த பெலிக்கல் வந்து அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு ஒரு ஃப்ளெக்சிபிளான, அந்த பாடிக்கு தேவையான ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல ஒரு 3 கிரைட்டீரியாஸை எடுத்து பார்த்துருக்கோம். செல் வால், ஹேபிடேட், அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டுத்தையும் முக்கியமாக பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து வந்து நியூட்ரிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரைசோஃபைட்ஸில் மோஸ்ட்லி ஃபோட்டோசிந்தட்டிக்னு சொல்லுவாங்க. ரொம்ப டைனியாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வாட்டர் கரண்ட்டில் ஃப்ளோட் ஆகும்லாம் சொல்லியிருப்பாங்க நம்ம புக்கில். அதுவே நீங்கள் டைனோஃப்ளாஜெலேட்ஸ் வந்தீங்கன்னா அதுலேயும் ஃபோட்டோசிந்தட்டிக்னு சொல்லுவாங்க. ஏன்னா டைனோஃப்ளாஜெலேட்ஸ்லையும் பிக்மெண்ட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்டு, எல்லோ, ப்ரௌன்னு சொல்லிட்டு நிறைய ஷேட்ஸில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது யூக்ளினைட்ஸ்க்கு வந்தீங்கன்னா யூக்ளினைட்ஸில் வந்து எஸ், அது ஃபோட்டோசிந்தட்டிக். எப்போது? லைட் இருக்கும்போது. ஒருவேளை டிப்ரீவ்ட் ஆஃப் சன்லைட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தே பிஹேவ் லைக் ஹெட்ரோட்ரோப்ஸ் பை ப்ரிடேட்டிங். ஸோ அப்போ ப்ரிடேட்டராக எப்போ மாறும்? யூக்ளினைட் சன்லைட் இல்லாத. சன்லைட் இருந்தால் என்னவாக இருக்கும்? ஆட்டோட்ரோபிக்காக இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப யூனிக். நீங்கள் யூக்ளினைட்டில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்க்கலாம். பெலிக்கல் என்ற லேயராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல லைட் இருக்கும்போது ஃபோட்டோசிந்தட்டிக் இல்லைன்னா ப்ரிடேட்டராக இருக்கிறது, இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, சரி. அதே நேரத்தில் யூக்ளினைடில் இன்னொரு யூனிக்கான கேரக்டர் என்னென்னா இதனுடைய பிக்மெண்ட்ஸ் அப்படின்றது ஹையர் பிளான்ஸில் இருக்கிற மாதிரியான பிக்மெண்ட்ஸோடவே இருக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூக்ளினா.
அப்போ யூக்ளினான்றது யூக்ளினைடு ஒரு புரோட்டிஸ்டா. ஓகேவா, ரைட். இந்த யூக்ளினால இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் ஹையர் பிளான்ட்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ரைட். ஸோ அடுத்து நான் இந்த இடத்துல வந்து இமேஜ் வந்து புக்கில் இருக்கும். இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ், அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 ஃப்ளாஜெல்லாம் இருக்கும். ஒன்று டிரான்ஸ்வர்ஸாக இருக்கும், இன்னொன்று லாங்கிடியூட்னலாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று லாங்கிடியூட்னலாக இருக்கும், இன்னொன்று இங்கே ஒரு ஃபர்ரோ இருக்கும். இந்த ஃபர்ரோன்னா ஒரு சின்ன பள்ளம் மாதிரி, அதில் டிரான்ஸ்வர்ஸாக ஒரு ஃப்ளாஜெல்லாம் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நான் நெக்ஸ்ட்டு க்ரைட்டீரியாவே அதுதான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஃப்ளாஜெல்லா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஃப்ளாஜெல்லா பற்றி பேசும்போது நம்ம கிரைசோஃபைட்ஸில் எதுலேயுமே ஃப்ளாஜெல்லாவை பார்க்க மாட்டோம், ஏன்னா அங்கே ஃப்ளாஜெல்லா கிடையாது. ஆனால் டைனோஃப்ளாஜெல்லேட்ஸில் பேருக்கு ஏற்ற மாதிரி 2 ஃப்ளாஜெல்லா இருக்கும், டைனோ 2. ஸோ ஆனால் அதில் வந்து லாங்கிடியூட்னலாகவும் இன்னொன்று வந்து டிரான்ஸ்வர்ஸாக ஃபர்ரோக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே யூக்ளினைடு வந்தீங்கன்னா இங்கேயும் 2 ஃப்ளாஜெல்லா இருக்கும், ஆனால் ஒன்று ஷார்ட்டாக இருக்கும், இன்னொன்று லாங் ஒன்னாக இருக்கும். இது ரெண்டும் தான் வந்து ஃப்ளாஜெல்லாவை கம்பேர் பண்ணும்போது யூக்ளினைடுக்கும் டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட். இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர்ஸ்ன்னு சிலது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல கிரைசோஃபைட்ஸில் வந்து இறந்து அது ஒரு பாடியில் போய் அடிமட்டத்தில் போய் அது படியும்போது அங்கே படிஞ்சு பல மில்லியன் வருடங்கள் கழித்து நம்ம பார்க்கும்போது அதில் டயட்டமேஷியஸ் எர்த் அப்படின்ற ஒரு டெப்போசிஷன் இருக்கும். அந்த டெப்போசிஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கான வருடங்கள் அங்கேயே வந்து அக்யூமுலேட் ஆகி ஃபார்ம் ஆகிருக்கும். அது வந்து கிரிட்டி, ஒரு மாதிரி சொரப்பாக இருக்கிறதால, கிரிட்டியாக இருக்கிறதால அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பாலிஷிங் பண்ணுறதுக்கும் ஆயில் அண்ட் சிரப்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதா? இஸ் இட் கிளியர்? ஓகே. ஸோ டயட்டம்ஸ் அப்படின்றது வந்து சீஃப் ப்ரொடியூசர்ஸாக சில ஓஷன்ஸில் இருக்கும். அப்படின்னா என்ன, இது நியூட்ரிஷனை ப்ரொடியூஸ் பண்ணி மற்ற மெரைன் ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து ஃபுட்டு கொடுக்கறதா இருக்கும். ஓகே, சரி. இது வந்து டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ்ன்றது வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறது. இது கிரைசோஃபைட்ஸ்னுடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அப்போ டயட்டமேஷியஸ் எர்த் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? கிரைசோஃபைட்ஸ் ஞாபகம் வரணும். அடுத்து ரெட் டைனோஃப்ளாஜெல்லேட்ஸ், அதாவது கோனியோலாக்ஸ் அப்படின்ற ஒரு டைனோஃப்ளாஜெல்லேட்டை கொடுத்துருப்பாங்க. என்ன ஆகும்னா இது பயங்கரமாக மல்டிப்ளை ஆகும்போது, ஓகே, அந்த தண்ணியில் அந்த சீஸில் அது இருக்கும்போது அங்கே ஃபார்ம் ஆகிற அந்த டைட்ஸ் இருக்குல்ல, தண்ணியினுடைய டைட், அது வந்து என்ன ஆகும்னா ரெட் டைட்ஸாக அப்பியர் ஆகும். ஸோ ஏன் அப்படின்னா அந்த கலர் அங்கே பிக்மெண்ட் அதில் அதிகமாக இருக்கும்போது அதனுடைய நம்பர் மல்டிப்ளை ஆகும்போது அந்த தண்ணி அந்த கலரில் மாறும். ஸோ இது வந்து ரெட் டைட் காஸ்டு பை அப்படின்னு கேட்டாங்கன்னா கோனியோலாக்ஸ் எந்த புரோட்டிஸ்டன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும்? டைனோஃப்ளாஜெல்லேட். இந்த டைனோஃப்ளாஜெல்லேட் டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணும். அதனால் என்ன ஆகும்னா மற்ற மெரைன் அனிமல்ஸ் லைக் ஃபிஷஸ் வந்து அதிகமாக இதனால் வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அது இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம இங்கேயும் நம்ம பார்த்துடலாம். இது வந்து யூக்ளினைனோட டயக்ராம். இங்கே ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த பெலிக்கல் இருக்கிறது, ஓகேவா, லைட் இருக்கும்போது ஃபோட்டோ சிந்தட்டிக், இல்லைன்னா ப்ரிடேட்டராஸாக இருக்கிறது அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதோட நம்ம அடுத்த 2 கிளாஸ்க்கு போயிடலாம். ஸோ தேர்ட் ஒன் வந்து ஸ்லைம் மோல்டு, அடுத்து வந்து புரோட்டோசோவா. ஸோ இதை நான் தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து ஸ்லைம் மோல்டு அப்படின்றது நமக்கு பார்த்தோம் ஆல்ரெடி, வந்து ஒரு தடவை கொஷின் கேட்டிருக்காங்க. என்னென்னா திஸ் இஸ் தி ஒன்லி புரோட்டிஸ்டன் ஆர்கனிசம்ஸ் ஆர் சாப்ரோஃபைட்டிக் இன் நேச்சர். இது மட்டும்தான் சாப்ரோஃபைட்டிக் இன் நேச்சர். ஓகேவா, புரியுதா? என்னாச்சு ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க? எவ்ரிதிங் ஓகே, கிளியராக புரியுதா? ரொம்ப சின்ன லெசன் தான், எல்லாமே ஃபேக்ட்ஸ் தான். அதனால் நம்ம இப்படி தான் இதை என்ன பண்ணி ஆகணும், படித்தாகணும். ஓகே, ஆனால் இருக்கிறத எதையும் விடாமல் எப்படி கொஷின்ஸ் வரும்னு படிக்கணும், அவ்வளோதான். ஓகே, சரி. ஸோ இதில் வந்து சாப்ரோஃபைட்டிக் புரோட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இதனுடைய யூனிக்கான கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பாடி வந்து எங்கெல்லாம் டீகேயிங் ட்விக்ஸ் இருக்கோ அதை நோக்கி நகரக்கூடியதாக இருக்கும், மூவ் ஆகக்கூடியதாக இருக்கும். ஓகேவா, ஒருவேளை இந்த ஸ்லைம் மோல்டு வந்து ஒரு விதமான சூட்டபிள் கண்டிஷன்ஸாக இருந்துச்சுன்னா அப்போது சில அக்ரிகேஷன்ஸாக ஃபார்ம் பண்ணிக்கும். அந்த அக்ரிகேஷன்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா பிளாஸ்மோடியம். அது சில அடி தூரத்துக்கு வந்து அது வந்து அந்த ஃபீட் மாதிரி அது டெவலப் ஆகும். ஒருவேளை அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த பிளாஸ்மோடியம் என்னவா டிஃப்ரென்ஷியேட் ஆகிடும் அப்படின்னா ஃப்ரூட்னிங் பாடியாக டிஃப்ரென்ஷியேட் ஆகும்.
நீங்கள் ஃப்ரூட்னிங் பாடி அப்படின்னாவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அதால் ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அப்படி சில ஸ்போர்ஸ் வந்து அதனுடைய டிப்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஸ்போர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஸ்லைம் மோல்ஸில் வந்து ஒரு ட்ரூ வாலை வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தே பொசஸ் ட்ரூ வால்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ஹைலி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சர்வைவ் ஃபார் மெனி இயர்ஸ் ஈவன் அண்டர் அட்வர்ஸ் கண்டிஷன் பிகாஸ் எவ்ரி ஆர்கானிசம் ஹஸ் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போது வரக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வரும்போது தன்னை அதுலேருந்து தற்காத்துக்கிறதுக்காக தன்னை சுற்றி ஒரு அந்த ஸ்போர் லேயரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. அதுக்கு காரணமான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் பிளாஸ்மோடியம். ஓகேவா? இஸ் இட் கிளியர்? அதுக்கான டயக்ராம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய புரோட்டிஸ்டன் ஆர்கானிசம்ஸ்லேயே கிரைசோஃபைட்ஸ்க்கு டயக்ராம் இருக்காது, டைனோஃப்ளாஜெலேட்ஸ்க்கு இருக்கும், யூக்ளினைட்ஸ்க்கு இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்லைம் மோல்ஸ்க்கு இருக்கும். இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி கூட கொஸ்டின்ஸ் வரலாம், நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நான் அடுத்த கிளாஸ் வந்து போயிடலாம். அதாவது இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது யார் அப்படின்னா புரோட்டோசோவான்ஸ் தான். ஸோ புரோட்டோசோவான்ஸ் வந்து ஆஸ் பர் டிஸ்கஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அது எல்லாமே என்னவாக இருக்கும்? ஹெட்ரோட்ரோப்ஸாக இருக்கும். ஸோ ப்ரிடேட்டராக இருக்கலாம், பேராசைட்ஸாகவும் இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இது என்னவா நம்பப்படுது அப்படின்னா ப்ரிமிட்டிவ் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அனிமல்ஸ்னுடைய மூதாதையர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 4 மேஜர் குரூப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அமிபாய்டு புரோட்டோசோவா. இது வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும், சீ வாட்டரில் இருக்கும், மாய்ஸ்ட் சாயிலில் கூட இருக்கும். இந்த அமிபாய்டு புரோட்டோசோவானோட யூனிக்கான கேரக்டர் என்ன அப்படின்னா சூடோபோடியா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறது. நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம். அமீபா வந்து அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். அதனுடைய ஃபால்ஸ் ஃபீட் வந்து உருவாக்கி தனக்கு ஃபுட்டை வந்து எங்கல்ஃப் பண்ணிக்குன்னு படிச்சிருப்போம். ஓகே, அண்ட் இதில் குறிப்பாக அமிபாய்டு புரோட்டோசோவானில் மெரைன் ஃபார்ம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் சிலிக்கா செல்ஸ் வந்து அதனுடைய சர்ஃபேஸில் இருக்கும். ஓகே, இந்த அமிபாய்டு புரோட்டோசோவாக்கு நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் வந்து என்டாமிபா அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. பட் இந்த என்டாமிபான்றது ஒரு பேராசைட்டாக இருக்கும். என்டாமிபா இஸ்டலைட்டிகா நீங்கள் 12th ஹெல்த் அண்ட் டிசீஸில் படிச்சிருப்பீங்க. அமிபிக் டிசீஸை வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் படிச்சிருப்பீங்க அமிபியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரைட். ஸோ அடுத்து போகலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ளாஜெலேட்டட் புரோட்டோசோவான்ஸ். இந்த ஃப்ளாஜெலேட்டட் புரோட்டோசோவான்ஸ்ன்னு சொல்லும்போது இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய கீவேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, இந்த இடத்துல அதுக்கு பேர்லேயே இருக்குது ஃப்ளாஜெல்லா இருக்குன்றது. ஆனால் அது முக்கியம் இல்லை. இதில் இருக்கக்கூடிய ஒரு பாராசைட்டிக் ஃபார்ம் வந்து ட்ரிப்பனோசோமான்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரிப்பனோசோமா வந்து ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்ற டிசீஸ்க்கு காரணமானதாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து சிலியேட்டட் புரோட்டோசோவா. பேருக்கு ஏற்ற மாதிரி அதில் thousands ஆஃப் சிலியா வந்து அதனுடைய பாடிக்கு வெளியில் இருக்கும். அது வந்து ஒரு கேவிட்டி வச்சுருக்கும் அந்த ஆர்கானிசம். அதுக்கு பேர் கல்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சிலியாலாம் ஒரு ரோ மாதிரி ஆக்ட் ஆகும்போது தண்ணி எல்லாமே அந்த கல்லட்குள்ளே போகி அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸை அந்த ஆர்கானிசம்ஸ் எடுத்துக்கும். ஓகே, ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாரமீஷியம். ஓகே, அப்போ நமக்கு தெரியணும் அமிபாய்டு புரோட்டோசோவானா என்டாமிபா, ஃப்ளாஜெலேட்டட் புரோட்டோசோவா அப்படின்னா ட்ரிப்பனோசோமா, சிலியேட்டட் புரோட்டோசோவா அப்படின்னா பாரமீஷியம், அண்ட் ஃபைனலாக ஸ்போரோசோவா கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான புரோட்டிஸ்டன் ஆர்கானிசம் புரோட்டோசோவா வந்து தன்னுடைய லைஃப் சைக்கிளில் ஸ்போர் லைக் ஸ்டேஜஸை வந்து உருவாக்கிக்கும். அந்த ஸ்போர் லைக் ஸ்டேஜஸ் இருக்கிற ஒரு ஆர்கானிசம் தான் பிளாஸ்மோடியம். இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மலேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய ஒரு பேத்தோஜன். ஓகே, ஸோ இதோட நம்ம இந்த கிங்டமில் வந்து எல்லாமே முடிச்சிருப்போம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கிங்டம் அப்படின்றது வந்து என்ன பார்த்துருக்கோம்? கிங்டம் ஃபங்கை. அடுத்து என்னது? கிங்டம் ஃபங்கை. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த புரோட்டிஸ்டன் கிங்டம் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். ஓகேவா? ரைட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிங்டம் ஃபங்கை. இந்த கிங்டம் அப்படின்றது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸ் தான் ஃபங்கஸ் எல்லாமே. பட் நம்ம புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அதை தாண்டி யாரெல்லாம் இந்த கிங்டமில் இருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. காமன் மஷ்ரூம்ஸ் இருப்பாங்க, டோர்ஸ்டூல்ஸ் இருப்பாங்க, அண்ட் அதே மாதிரி மஸ்டர்ட் லீவ்ஸில் வந்து ஒயிட் ஸ்பாட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபங்கஸ் இருக்குல்ல, இதெல்லாமே இந்த கிங்டம் கீழே வரும். அது மட்டும் இல்லை, ஈஸ்ட் மட்டும்தான் யூனிசெல்லுலர், மற்றது எல்லாமே மல்டி செல்லுலர். இந்த ஈஸ்ட் வந்து நமக்கு தெரியும் பிரெட் அண்ட் பீர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அண்ட் அது மட்டும் இல்லை, வீட் ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸை வந்து பக்சீனியா அப்படின்ற ஒரு ஃபங்கஸ் வந்து காஸ் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பெனிசிலியம் அப்படின்றது வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக். அது பெனிசிலியம் நோட்டேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய
ஒரு ஃபங்கஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது எல்லாமே ஃபங்கஸ்க்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரி, ஃபங்கஸ் எங்கே வளரும் அப்படின்னா வார்ம் அண்ட் ஹியூமிட் பிளேசஸ்லன்னு சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்ட். பட் மற்றது எல்லாமே ஃபிலமெண்டஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். அந்த ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஹைபே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாப்ளாய்டு ஸ்ட்ரக்சரால் ஃபார்ம் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஹைபே அப்படின்னா அது வந்து ஒரு ஹாப்ளாய்டு செல், மறந்துடாதீங்க, இது ஒரு ஹாப்ளாய்டு பாடி. ஓகேவா? ஸோ அந்த ஹைபேவாலான ஒரு நெட்வொர்க்கு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மைசீலியம் அப்படின்னு சொல்கிறோம். சில ஃபங்கஸில் இந்த மைசீலியம் அப்படின்றது ஒரு கண்டினியூஸ் டியூபாக இருக்கும். அதில் மல்டிபிள் நியூக்ளிக் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சீனோசைட்டிக் ஹைஃபே அப்படின்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எதை நம்ம சீனோசைட்டிக் ஹைஃபே அப்படின்றோன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு டியூப் மாதிரி எந்த கிராஸ் வால்ஸும் இல்லாமல் கண்டினியூஸாக மல்டிபிள் நியூக்ளியர் இருக்கும்ன்றது. ஓகே, ஆனால் சில ஹைபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வால்ஸ் இருக்கும். அதை நம்ம செப்டேட் மைசீலியம்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்களேன். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படியே இதை ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து ஹைபேனுடைய நெட்வொர்க், இதுதான் மைசீலியம்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்க்கும்போது யூ கேன் சி ஏ கிராஸ் வால். ஓகேவா? பட் சில ஃபங்கஸில் இப்போ சீனோசைட்டிக்ன்றதுல தெர் இஸ் நோ கிராஸ் வால். இந்த மாதிரி ஒரு ஒரு கண்டினியூஸ் டியூபாக இருக்கும், அதில் மல்டிபிள் நியூக்ளியஸ் இருக்கும். இதுதான் சீனோசைட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, அடுத்து ஃபங்கஸ்னுடைய வாலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய செல் வாலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு முக்கியமான டெப்போசிஷன் இருக்கும். ஆல்ரெடி நம்ம படித்தது தான், கைட்டின் அண்ட் பாலிசாக்கரைட். அதாவது கைட்டின்ன்றதே ஒரு காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட் தான், பயோமாலிகுலர் லெசனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? சரி, அடுத்து வந்து ஃபங்கஸ் வந்து ஒரு ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம். அப்படி இருக்கும்போது அதில் நிறைய கேட்டகரி இருக்குது. அதில் ஒன்று தான் சாப்ரோஃபைட். யாரை நம்ம சாப்ரோஃபைட்னு சொல்லுவோம்? எந்த ஒரு ஃபங்கஸ் ஓகே ஒரு டெட் சப்ஸ்டன்சஸ், ஓகேவா, டெட் சப்ஸ்ட்ரேட்டில் இருந்து டெட் சப்ஸ்ட்ரேட், ஒரு இறந்து போன மரமாக இருக்கலாம், இல்லை அதனுடைய ஒரு பாகமாக இருக்கலாம், அதிலிருந்து சால்யுபிள் ஆர்கானிக் மேட்டரை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டைப்பாக இருக்கலாம். இதே மாதிரி சில ஃபங்கஸ் வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸில் பாராசைட்ஸாகவும் இருக்கலாம். அண்ட் சில ஃபங்கஸ் வந்து சிம்பயான்ஸாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், லைக்கன்ஸ், ஆல்கேக்கும் ஃபங்கஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பயாட்டிக் அசோசியேஷன். அதே மாதிரி ஹையர் பிளான்ட்ஸ்னுடைய ரூட்ஸில் சில ஃபங்கஸ் இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மைக்கோரைசா. அப்போது ஃபங்கஸ்னுடைய அசோசியேஷன் அப்படின்றது லைக்கன்ஸில் இருக்குது, அதே மாதிரி மைக்கோரைசாவில் இருக்கு. சரி, அடுத்து இதனுடைய ரீப்ரொடக்ஷன் பற்றி பேசுவோம். ஃபங்கஸ்னுடைய ரீப்ரொடக்ஷனில் 3 டைப் இருக்குது, வெஜிடேட்டிவ், ஏசெக்சுவல், செக்சுவல். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது எந்தெந்த ஃபார்மில் நடக்கும்னு கேட்டால் ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன் அண்ட் பட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதுவே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொன்னால் ஸ்போர்ஸ் மூலமாக நடக்கும். அது என்னென்ன ஸ்போர்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கொனடியோஸ்போர்ஸ், ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ், ஜூஸ்போர்ஸ். மறந்துடாதீங்க, இது கூட நீட்டில் நமக்கு கொஸ்டினாக வரலாம். எதெல்லாம் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க, ஆட் ஒன் அவுட்லையும் கேட்கலாம். ஓகே, அதே மாதிரி இங்கே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ஸ்போர்ஸ் மூலமாக நடக்கும். என்னென்ன ஸ்போர்ஸ்னா ஊஸ்போர்ஸ், ஆஸ்கோஸ்போர்ஸ் அண்ட் பெசிடியோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, உங்களுக்கு புக்கில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா அந்த ஆர்கானிசம் ஃபங்கஸில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இந்த ஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஃப்ரூட்னிங் பாடின்னு சொல்லுவோம். ஃபங்கஸில் இந்த ஃப்ரூட்னிங் பாடிஸ் வந்து கார்ப் அப்படின்னு ஒரு இதோட முடிஞ்சிருக்கும். நம்ம அதை அடுத்து பார்க்கலாம். இப்போது ஆஸ்கோமைசீட்ஸ்லேருந்து ஆஸ்கோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அது ஆஸ்கோ கார்ப்ன்ற சொல்லக்கூடிய ஃப்ரூட்னிங் பாடியிலேருந்து வரும். பெசிடியோமைசீட்ஸ்லேருந்து பெசிடியோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த பெசிடியோ கார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரூட்னிங் பாடியிலேருந்து அது ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ன்றது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். அதில் வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை பற்றி இங்கே 1 by 1 சொல்லியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளாஸ்மோகேமி. அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம் பிட்வீன் 2 மொட்டைல் ஆர் நான் மொட்டைல் கேமெட். இங்கே கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா மொட்டைல் கம்ப்ளீட்லி தே ஆர் மொட்டைல் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் தப்பு. மொட்டைல் நான் மொட்டைல் எதுவாக வேணாலும் இருக்கலாம், பட் அதனுடைய புரோட்டோபிளாசம் என்னாகும், ஃபியூஷனாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபியூஷன் ஆஃப் 2 நியூக்ளியர் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கேரியோகேமி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நமக்கு இந்த ப்ராசஸ் நம்ம 1 by 1 சொல்லலாம். இப்போ நீங்கள் ஜஸ்ட் அசியூம் திஸ் இஸ் தி 1 ஹைபே. ஓகேவா?
இது வந்து இன்னொரு ஹைப்பே. இந்த ரெண்டு ஹைப்பேவும் இப்போ ஹாப்ளாய்ட் கண்டென்ட்ல இருக்கு. இப்போ இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு செல்லுக்குள்ள ரெண்டு நியூக்ளியர் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் புரோட்டோபிளாசம்னுடைய ரிசல்ட். இந்த பிளாஸ்மோகேமினுடைய ரிசல்ட். பிளாஸ்மோகேமிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய கேரியோகேமி அப்படின்றது ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளியஸ். இந்த ரெண்டு நியூக்ளியரும் இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா ஒன்னா ஃபியூஸ் ஆகிடும். எப்போ ரெண்டு ஹாப்ளாய்டு நியூக்ளியர் ஒன்னா ஃபியூஸ் ஆகுதோ அப்போ அது ஆக்சுவலாக என்ன ஆகிடும்? 2n ஆகிடும், டிப்ளாய்டு ஆகிடும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த டிப்ளாய்டு நியூக்ளியஸ் ஆனால் அந்த ஜைகோட், இப்போ இது வந்து ஜைகோட்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டால் டிப்ளாய்டாக இருக்குது. ஆனால் இந்த ஜைகோட்டில் இருந்து தான் இப்போது ஹாப்ளாய்டு ஹைப்பே ஃபார்ம் ஆகணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு டிப்ளாய்டு ஜைகோட் மியாட்டிக் ப்ராசஸில் டிவைட் ஆகும்போது தான் அதால் என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? ஹாப்ளாய்டு ஹைப்பேவை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல இந்த ஒரு டிவிஷன் தான் யாரை ப்ரொடியூஸ் பண்ணுது? ஹைப்பேவை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ அங்கே மியாசிஸ்ன்றது கண்டிப்பாக நடந்தே ஆகணும். ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாஸ்மோகேமி ஃபாலோட் பை கேரியோகேமி தென் ஃபாலோட் பை மியாசிஸ். மறந்துடாதீங்க, ஜைகோட்டிக் மியாட்டிக் டிவிஷன் அப்படின்றது ஃபங்கஸில் நடக்கும்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் பிளான்ட் பாடி வந்து ஹாப்ளாய்ட், ஜைகோட் வந்து டிப்ளாய்ட். ஒரு யூனிவர்சலுங்க, இது மாறவே மாறாது. வாட் எவர் தி ஆர்கானிசம் யூ டேக், their zygote is made up of diploid egg. Diploid தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆல் ஜைகோட்ஸ் இன் என்டையர் தி வேர்ல்ட் ஆர் டிப்ளாய்ட். ஆனால் பிளான்ட் பாடியில் மட்டும் ஹாப்ளாய்ட் டிப்ளாய்டுன்றது மாறி மாறி இருக்கலாம். ஓகேவா? சரி, இதை நான் வந்து ஒரு ஆர்டரில் கொடுத்துருப்பேன். அதாவது இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு ஹாப்ளாய்டு ஹைப்பே வந்து கம்பேட்டபிள் மேட்டிங்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், அது ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, கம்பேட்டபிள் மேட்டிங் டைப்ஸ். ரெண்டுமே ஃபியூஸ் ஆனால் என்ன ஆகிடும்? ஃபியூஷன் ஆஃப் டூ ஹாப்ளாய்ட் செல்ஸ் இமீடியட்லி ரிசல்ட்ஸ் இன் டிப்ளாய்ட் செல்ஸ் 2n. ஓகே, இப்போது அந்த பேரண்ட் இந்த இடத்துல பாருங்கள், இது எப்படி நடக்குதுன்னா a parental nucleus fuse and cells become a diploid. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க? Fungi form fruiting bodies which reduction division is occurs leading to formation of haploid spores. ஸோ இதுதான் நான் ஆர்டரில் கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி. இது ஏன் சார் நம்ம இப்படி படிக்கணும் அப்படின்னா, ரைட் செலக்ட் த events in a sequential order about sexual reproduction of fungi அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃபங்கஸ்னுடைய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை லைன் அப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். அப்போது இந்த ஆர்டரில் நம்ம பார்க்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் நீட் 2026. ஓகே, நீங்கள் 2025 எடுத்துக்கிட்டாலும் சரி, 26ல் அதிகமாக பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் பயாலஜியில் சீக்வென்ஷியல் ஆர்டரில் இருந்திருக்கும். அதை அரேஞ்ச் பண்ண சொல்லி தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த ட்ரெண்ட் வந்து 2025ல் ஸ்டார்ட் ஆச்சு, இப்போவும் கண்டினியூ ஆகுது. ரீநீட்டுக்கு கேட்கலாம், இல்லை 2027லேயும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால் நம்ம நோட்ஸில் வந்து இந்த மாதிரி ஏரோ மார்க் கொடுத்துருப்பேன். என்னுடைய நோட்ஸில் நான் எங்கெல்லாம் இந்த ஏரோ மார்க் கொடுத்துருப்பேன்னா, எங்கெல்லாம் அந்த ஈவெண்ட்ஸ் ஒரு சைக்கிளிக்கெலாம் நடக்குதோ அங்கெல்லாம் அது கொடுத்துருப்பேன். ஓகே, அப்புறம் இங்கே ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் நம்ம பார்க்கணும். ரெண்டு விதமான ஃபங்கஸில், ஆஸ்கோமைசிட்ஸ் அண்ட் பெசிடியோமைசிட்ஸில் ஒரு இன்டர்வீனிங் டைகேரியான் ஸ்டேஜ் இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ ரெண்டு நியூக்ளியர் வந்து தனித்தனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இப்படி ரெண்டுமே தனியாக இருக்குது, அது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி ஒரு செல்லில் ரெண்டு நியூக்ளியர் இருக்கும்ல, அதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. டூ நியூக்ளியர் பர் செல், ஒரு செல்லுக்குள்ளே ரெண்டு நியூக்ளியர். இந்த கண்டிஷனை தான் நம்ம டைகேரியான்னு சொல்கிறோம். இந்த ஃபேஸை வந்து டைகேரியான் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ எந்த ஆர்கானிசமில் எந்தெந்த கிளாஸ் ஆஃப் ஃபங்கஸில் டைகேரியான் ஃபேஸ் இருக்குன்னு ஒரு கொஷின் கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? ஆஸ்கோமைசிட்ஸ்லையும் பெசிடியோமைசிட்ஸ்லையும் இருக்குன்னு சொல்லணும். புரியுதா? அடுத்து வந்து மார்ஃபாலஜி ஆஃப் மைசீலியம்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து 2024 உங்களுக்கு நீட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின். எந்தெந்த க்ரைட்டீரியாவை யூஸ் பண்ணி ஃபங்கஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதில் மார்ஃபாலஜி ஆஃப் மைசீலியம் அண்ட் மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன், ஃப்ரூட்னிங் பாடிஸ் அப்படின்றது வந்து இந்த இடத்துல பேஸஸை வச்சு இந்த ஃபங்கஸை வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதோட வந்து நம்ம ஃபங்கஸ்னுடைய அந்த கிளாசிஃபிகேஷனை முடிச்சிருப்போம். அடுத்து ஃபங்கஸ்னுடைய ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் ஃபங்கஸ்க்கும் சில கேரக்டர்ஸை கொடுத்து அதை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. 4 கிளாஸஸ் ஆஃப் ஃபங்கஸில் நம்ம வந்து ஜென்ரல் கேரக்டர்ஸ் சிலது எடுத்திருக்கோம். ஸோ அதோடு சேர்ந்து ரெண்டு ஃபங்கஸ் கிளாஸ் வந்து கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைக்கோமைசீட்ஸினுடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ்னு சொல்லும்போது அதனுடைய ஹேபிடேட் எங்கே இருக்கும்? அக்வாட்டிக் ஹேபிடேட்டில் இருக்கலாம், டீகேயிங் வுட்டு, மாய்ஸ்ட் அண்ட் டேம்ப் பிளேசஸில் இருக்கலாம்.
சில பிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேட் பேராசைட்டாகவும் இருக்கலாம். அப்படியே நீங்கள் ஆஸ்கோமைசிட்ஸ் வந்தீங்கன்னா இதை சாக் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதனுடைய அந்த சாக் லைக் ஸ்ட்ரக்சர் அதில் வந்து அந்த ஆஸ்கோஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மல்டிசெல்லார் ஆர்கானிசம் லைக் பெனிசிலியம் இருக்கும். ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய யூனிசெல்லார் ஆர்கானிசமும் நம்ம இந்த கிளாஸ் ஆஃப் ஃபங்கஸில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து இந்த கிளாஸில் வரக்கூடிய ஃபங்கஸை சாப்ரோஃபைட்டிக்காக இருக்கலாம், டீகம்போசர்ஸாக இருக்கலாம், பாராசைட்டிக்காக இருக்கலாம், கார்போஃபைலஸாக இருக்கலாம். கார்போஃபைலஸ்னால் யார் அப்படின்னா தோஸ் ஃபங்கஸ் க்ரோயிங் ஆன் டங். ஓகேவா? அடுத்து வந்து நான் எல்லா ஃபங்கஸ்லுமே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி பேசியிருப்பாங்க. அப்போ பைக்கோமைசிட்ஸில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ன்றது ஜூஸ்போர்ஸ் மூலமாக நடக்கும். அது வந்து மொட்டைலாக இருக்கும். அதே மாதிரி நான் மொட்டைல் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆப்ளோனோஸ்போர்ஸால் நடக்கும். அண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதும் கொஸ்டினாக கேட்பாங்க. எண்டோஜீனியஸ்லின்றதை கொடுத்துருப்பாங்க. ஸ்பொராஞ்சியம்ன்ற ஸ்ட்ரக்சருக்குள்ளே இது ஃபார்ம் ஆகுதுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸ்பொராஞ்சியம்ன்ற ஸ்ட்ரக்சருக்குள்ளே. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் ஆஸ்கோமைசிட்ஸ்க்கு வந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் யார் அப்படின்னா கொனோடியா ஸ்போர்ஸ். இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா எக்ஸோஜீனியஸ்லின்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதா? ஓகே. ஸோ அந்த மைசிலியம் மேலே கொனோடியா வந்து ஃபார்ம் ஆகுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பட் நான் இங்கே ஒரு சேஞ்சுக்காக மாற்றி கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் அடுத்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். பைக்கோமைசிட்ஸ்னுடைய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது 2 கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகிறதால நடக்கும். அது ஜைகோஸ்போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது சிமிலராக இருந்தால் ஐசோகேமஸ், டிஸ்சிமிலராக இருந்தால் அயனைசோகேமஸ், ஊகேமஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே நீங்கள் ஆஸ்கோமைசிட்ஸ்லேயும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னு கேட்டால் அங்கே ஆஸ்கோஸ்போர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில ஸ்போர்ஸ் வந்து ஆசே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சரில் எண்டோஜீனியஸ்லி ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஆஸ்கோகார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரூட்னிங் பாடியிலிருந்து அந்த ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகிற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஸ்கார்ப் அப்படின்னு முடிச்சிருக்கோம். அதுதான் ஃப்ரூட்னிங் பாடின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ரெண்டுத்துலையுமே எப்படி நடக்கும். நான் 2 தடவை இது கொடுத்துட்ருப்பேன்னு நினைக்கிறேன், மாற்றி இங்கே இது கொடுத்துருப்பேன். இது எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகே, இது விட்டுருங்க. அடுத்து வந்து இங்கே பாருங்கள், எல்லா ஃபங்கஸ்லையுமே அதனுடைய மைசீலியம் பற்றி பேசியிருப்பாங்க. அப்படி பேசும்போது பைக்கோமைசிட்ஸில் மட்டும் ஏசெப்டேட், சீனோசைட்டிக் அப்படின்ற வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. ரெஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்கஸ் கிளாஸில் வந்து மைசீலியம் வந்து பிரான்ச்சடாகவும் செப்டேட்டாகவும் இருக்கும். எப்படி இருக்கும்? பிரான்ச்சடண்டாக செப்டேட்டாக இருக்கும். இது நீங்கள் வந்து கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஏன்னா பைக்கோமைசிட்ஸில் தவிர மற்ற எல்லா ஃபங்கஸ்லுமே மைசீலியம் பிரான்ச்சடு செப்டேட். இது கூட ஒரு க்ரைட்டீரியாவை வச்சு கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டினில். ஓகே. அடுத்து வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ன்றது நம்ம பார்த்துட்டோம். அண்ட் அடுத்து ஃபைனலாக வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் ஃபங்கஸ்லேயுமே இந்த 5 க்ரைட்டீரியா நீங்கள் பார்த்தே ஆகணும். அதனுடைய ஜென்ரல் ஹேபிடேட்டை பற்றி, அடுத்து அதனுடைய மைசீலியம், அடுத்து ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் எது எது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் எப்படி நடக்குது, ஃபைனலாக எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த 5 க்ரைட்டீரியா வச்சுட்டு கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா மறக்காது. இல்லைனா ஒவ்வொரு ஃபங்கஸும் தனித்தனியாக படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் கொஸ்டின்ஸ் வரும்போது. கம்பேர் பண்ணி பாருங்கள், இப்போ உங்களால் ஈஸியாக அது கம்பேர் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருப்பாங்க. மியூக்கர் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க, ரைசோபஸ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் வந்து அல்புகோன்னு கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் மாறி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது நம்ம அடுத்து சொல்கிறேன். அது இது வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிட்ருக்கும். ஓகேவா? ஓகே, இங்கேயும் மாற்றி கொடுத்தாச்சு. ஐம் சாரி. ஓகே, ஸோ மாறி அங்கே பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அதை பார்த்து இது பண்ணிக்கிங்க. ஓகேவா? நான் நோட்ஸில் மாற்றி கொடுக்குறேன். ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து யாரோட எக்ஸாம்பிள்ஸ்? பைக்கோமைசிஸில். இதில் பாராசைட்டிக் ஃபங்கைன்றது யாரை சொல்லுவோம் நம்ம? ஆல்புகோ. எந்த பிளான்ட்டில்? மஸ்டர்டில். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பர்ஜில்லஸ், கிளாவிசிப்ஸ், நியூரோஸ்போரா. இதில் இந்த நியூரோஸ்போரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் அண்ட் ஜெனட்டிக் ஒர்க்கில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொன்று மோரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆஸ்கோமைசிட்ஸ் வந்து சாப்பிடக்கூடியதாக இருக்கும். டெலிகேஷியஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, எடிபிளாக இருக்கும். ஓகேவா? ரைட். அதே தான் நான் இங்கே மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ இது மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். மேலேயும் முடிஞ்சிடுச்சு. ஓகே,
ரைட். அடுத்து வந்து அனதர் 2 ஃபங்கஸ் கிளாஸஸ் நம்ம இங்கே பார்க்குறோம். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஏன் சார் 2 கம்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு இதுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இதில் பெசிடியோமைசிட்ஸ் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க. என்னென்னா இந்த பெசிடியோமைசிட்ஸ்னுடைய ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது மஷ்ரூம்ஸ் நம்ம இங்கே தான் ப்ளேஸ் பண்ணுறோம். இதை பிராக்கெட் ஃபங்கைன்னு சொல்லுவோம், இல்லைன்னா பஃப் பால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே வந்து இது எங்கெல்லாம் வளரும் அப்படின்னா சாயில், ஆன் லாக்ஸ், ட்ரீ ஸ்டம்ப்ஸ், அந்த வெட்டப்பட்ட மரத்தினுடைய பாகம் இருக்குல்ல அதை சொல்கிறோம். அப்புறம் பிளான்ட்ஸ்னுடைய லிவிங் பிளான்ட் பாடிஸில் பாராசைட்ஸாகவும் வாழும். அதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரஸ்ட் அண்ட் ஸ்மட்ஸ். அப்போ ரஸ்ட் அண்ட் ஸ்மட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபங்கஸ், அந்த டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய ஃபங்கஸ் எந்த கிளாஸில் வருது? பெசிடியோமைசிட்ஸில் வருது. ஓகேவா? ஸோ அப்படியே வந்து நம்ம டியூட்ரோமைசிட்ஸ் வந்துன்னா இது நம்ம இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு சொல்லுவோம். கம்பேர் பண்ணி படிங்க. இது இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை, இது பிராக்கெட் ஃபங்கை அண்ட் பஃப் பால்ஸ். ஓகேவா? இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதனுடைய மைசீலியம். ஸோ மைசீலியம் அப்படின்றது நான் சொன்ன ஆல்ரெடி பிரான்ச்சட் அண்ட் செப்டேட். பிரான்ச்சட் அண்ட் செப்டேட் புரியுதா? எக்ஸப்ட் மைசிட் மற்றது எல்லாத்துலேயுமே மைசீலியம், செப்டேட் அண்ட் பிரான்ச்சடு. அடுத்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பாருங்கள். பெசிடியோமைசிட்ஸில் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட், இல்லைன்ட்டாங்க. அது மட்டும் இல்லை, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அதை ஃபாலோ ஆகிட்டு வரும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். நீங்கள் பார்த்துருப்போம், அது நம்ம பார்க்கலாம். டியூட்ரோமைசிட்ஸ்னுடைய ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது கொனிடியா மூலமாக நடக்கும். ஓகே, அப்போ கொனிடியாவை நம்ம 2வது இடத்துல பார்க்குறோம். ஆஸ்கோமைசிட்ஸ்லையும் ஏசெக்சுவல் ஸ்போர் கொனிடியாவாக இருக்குது, டியூட்ரோமைசிட்ஸ்லையும் ஏசெக்சுவல் ஸ்போர் கொனிடியாவாக இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் கேட்கலாம், எந்த ஒரு 2 கிளாஸ் ஆஃப் ஃபங்கஸில் கொனிடியா ஏசெக்சுவல் ஸ்போர்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்கன்னா அப்போது டியூட்ரோமைசிட்ஸும் ஆஸ்கோமைசிட்ஸும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இதில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி பேசலாம். இப்போ இங்கே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லும்போது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ஆப்சென்ட்ன்ட்டாங்க. பெசிடியோமைசிட்ஸில் பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? பைகோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸை கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஏன்னா அங்கே வந்து 2த்துலையுமே செக்ஷுவல் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் இருந்துச்சு. பெசிடியோமைசிட்ஸில் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸும் கிடையாது, செக்ஷுவல் ஆர்கன்ஸும் கிடையாது. ஆனால் இங்கே எப்படி நடக்குது? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னா பிளாஸ்மோகேமி நடக்குது. உங்களுக்கு தெரியும், ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்து வந்து அந்த ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ்ன்றது கண்டினியூ ஆகும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கான ப்ராசஸ். ஓகேவா? ரைட். இப்போ இந்த இடத்துல கவனிங்க, 2 வெஜிடேட்டிவ் ஆர் சொமேட்டிக் செல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் ஜீனோடைப்ஸ் அப்படின்றது ஃபியூஷன் ஆகுது. அப்போ அதுலேருந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா பெசிடியோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த பெசிடியோஸ்போர்ஸ் தான் தே கிவ்ஸ் ரைஸ் டு நியூ பிளான்ட் பாடி. அப்போது தே ஆர் ஃபார்ம் எக்ஸோஜீனியஸ்லி, வெளியிலேருந்து ஃபார்ம் ஆகுதுன்றதை கொடுத்துருப்பாங்க. ஓகே, நீங்கள் எந்தெந்த ஸ்போர்ட்ஸை பற்றி படித்தாலும் அது எக்ஸோவாக ஃபார்ம் ஆகுதா, எண்டோஜீனியஸ்லியா, எக்ஸோஜீனியஸானு கண்டிப்பாக நான் வச்சுக்கோ. நம்ம பார்க்கலாம், 2026 ரீநீட்லேயே வரலாம், இல்லை 27லேயும் வரலாம். ஓகேவா? சரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெசிடியோ கார்ப்ன்றது ஃப்ரூட்னிங் பாடி, அதுலேருந்து பெசிடியோ ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே செக்ஷுவல் ஃபார்ம் எதுவுமே இருக்காது. அப்படி செக்ஷுவல் ஃபார்மில் ஏதாவது இருந்தால் அதை எடுத்து என்ன பண்ணிவிடுவாங்க? பெசிடியோமைசிட்ஸ்லையோ அதுலேயும் ப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால தான் இதுக்கு பேர் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி, நான் இந்த இடத்துல சாப்ரோஃபைட்ஸ், பாராசைட்ஸாக இருக்கும் அப்படின்ற பாயிண்ட்டை இங்கே கொடுத்துருப்பேன். அண்ட் அது டீகம்போசர்ஸாக இருக்கிறதால மினரல் சைக்கிளிங்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அண்ட் ஃபைனலாக எக்ஸாம்பிள்ஸ் தான். எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும்போது அகாரிகஸ் மஷ்ரூம், அஸ்டிலாகோஸ் மட்டு, பக்சினியான்றது ரஸ்ட் ஃபங்கஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேரியா, காலிட்டோட்ரைக்கம், ட்ரைகோடெர்மா, இதெல்லாம் வந்து இந்த கிளாஸ் ஆஃப் ஃபங்கஸ்க்கு எக்ஸாம்பிள். மொத்தம் உங்களுக்கு 12 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் 4 கிளாஸ் ஆஃப் ஃபங்கஸ்லையும். இதில் ஒரு காமனான இது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே ஏல ஸ்டார்ட் ஆகிற ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேரியா, இங்கே பார்த்தீங்கன்னா அகாரிகஸ், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆஸ்பர்ஜில்லஸ், இங்கே வந்து அல்புகோ, எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இங்கே அதிகமாக இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இதோட நம்ம லாஸ்ட் பார்ட் போயிடலாம், பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம். பிளான்ட் கிங்டமை பொறுத்த வரையும் உங்களுக்கு பிளான்ஸில் ஆட்டோட்ரோப்ஸ்ன்னு நமக்கு தெரியும், பட் சிலது மட்டும் பார்ஷியல் ஹெட்ரோட்ரோப்ஸ் இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ். அதில் பிளாடர் வேர்ட்டும் வீனஸ் ஃப்ளைட்ராப்பும் எக்ஸாம்பிள்.
பாராசைட்டிக் பிளான்ட்க்கு வந்து கஸ்குட்டான்றது வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள்னு கொடுத்துருப்பாங்க. பிளான்ட்ஸில் வந்து தன்னோட லைஃப் சைக்கிளில் எந்த பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு டாமினன்ட் ஃபேஸ் இருக்கும். லைக் பிரயோஃபைட்டில் பார்த்தீங்கன்னா டாமினன்ட்ன்றது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகேவா? கேமிட்டோஃபைட், தென் ஸ்போரோஃபைட். இப்போ ஆன்ஜியோஸ்போம், ஜிம்னோஸ்போம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டாமினன்ட் வந்து ஸ்போரோஃபைட் அண்ட் கேமிட்டோஃபைட். இப்படி பிளான்ட்டில் கேமிட்டோஃபைட், ஸ்போரோஃபைட்ன்ற மாதிரி 2 ஸ்டேஜஸ் மாறி மாறி வரத ஆல்ட்ரேஷன் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்கே ஒரு அசஸ் ரீசன் கேட்கலாம், நான் அதுக்கான நோட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன், நான் வச்சுக்கோங்க. அனிமல் கிங்டமை பொறுத்தவரை உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பாங்க, எதுவும் புதுசாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஆர்ஹெச் விட்டேக்கருடைய கிளாசிஃபிகேஷனில் இல்லாத ஆர்கானிசம்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வைரஸஸ். நம்ம வைரஸ் பற்றி நிறைய படிச்சிருப்போம், பட் அது நமக்கு இங்கே பெருசாக என்ன சொல்கிறது ஞாபகப்படுத்தணும்னு இல்லை, சிலது மட்டும் நோட் பண்ணிக்கிறோம். ஏன் வந்து நம்ம வந்து எந்த ஒரு கிளாசிஃபிகேஷன்லையும் வைரஸை பிளேஸ் பண்ணல அப்படின்னா அது ஒரு ட்ரூ லிவிங்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் ட்ரூ லிவிங்னு சொல்ல முடியல அப்படின்னா அது ஒரு நான் செல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா செல்லுக்கு வெளியில் வந்துடுச்சுன்னா அது ஒரு இனர்ட் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துடும். அதாவது செல்லுக்குள்ளே வரும்போது தான் ஆக்டிவாக இருக்கும், செல்லுக்கு வெளியில் இருந்தால் அது சைலண்ட்டாக இருந்துடும். ஸோ அதனால தான் நம்ம அதை ட்ரூ லிவிங்ன்றதை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அதனால தான் எந்த லிவிங் ஆர்கானிசம் கிளாஸிஃபிகேஷன்லையும் அதை நம்ம பிளேஸ் பண்ணல. ஸோ இங்கேயும் வந்து ஒரு அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இதனுடைய கண்டினியூஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிமிட்ரி ஐவனஸ்கி அப்படின்றவர் வந்து இது வந்து டொபேக்கோ பிளான்ட்டில் அந்த மொசைக் டிசீஸ் ஃபார்ம் பண்ணுற ஒரு பேத்தோஜனை கண்டுபிடிக்கிறார். அதுக்கு அவர் வைரஸ்ன்னு பேர் வைக்கிறார். அப்படின்னா ஒரு பாய்சனஸ் ஃப்ளூயிட் அப்படின்ற மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணவர், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணவர் வந்து எம்டபிள்யூ பேஜர்னிக். அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இன்ஃபெக்டான அந்த பிளான்ட்லேருந்து அந்த சாரை எடுத்து நல்லா இருக்கக்கூடிய அந்த பிளான்ட் மேலே தெளிக்கிறார். அப்போ அந்த இன்ஃபெக்ஷியஸ் ஃப்ளூயிட் அந்த நல்லா இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு டிசீஸை காஸ் பண்ணுது. அந்த ஃப்ளூயிடை கண்டாஜியம் விவம் ஃப்ளூயிடம், இன்ஃபெக்ஷியஸ் லிவிங் ஃப்ளூயிட் அப்படின்ற பேரை வந்து பேஜர்னிக் வைக்கிறார். அதுக்கடுத்து வந்த WM ஸ்டான்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வைரஸஸ் அப்படின்றது வந்து கிறிஸ்டலைஸ்ட் ஆகும், அந்த கிறிஸ்டல்ஸ் அப்படின்றது வந்து ப்ரோட்டீன்ஸால் ஆனது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லை, அவுட் சைடு தேர் ஸ்பெசிஃபிக் ஹாஸ்ட் செல் அப்போ சைலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ தெர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் அண்ட் தேர் ரோல். அவங்க என்ன பண்ணாங்கன்றது வந்து கொஸ்டினாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. டிமிட்ரி ஐவனோவ்ஸ்கி, WM பேஜர்னிக், MW பேஜர்னிக், WM ஸ்டான்லி, ரெண்டுத்துக்குமே இனிஷியல்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க, ஓகேவா? சரி, வைரஸஸ்னுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் படிக்கும்போது வைரஸில் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜெண்ட்டாக இருக்கும். அது டிஎன்ஏவாக இருக்கலாம், ஆர்என்ஏவாக இருக்கலாம். பட் ரெண்டுமே வந்து ஒரு வைரஸில் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்க முடியாது. ஸோ அது மட்டும் இல்லை, ஒருவேளை அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸாக இருந்தால் அது கண்டிப்பாக சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏவாக இருக்கலாம். ஆனால் அதே வைரஸ் சில அனிமல்ஸ் இன்ஃபெக்ட் பண்ணுறதா இருந்தால் அதில் சிங்கிள் டபுள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏவாக இருக்கலாம், இல்லை டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக இருக்கலாம். சில வைரஸஸ் பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணும், அதுக்கு நம்ம பாக்டீரியோஃபேஜஸ்ன்னு சொல்கிறோம். அந்த பாக்டீரியோஃபேஜஸ்னுடைய டிஎன்ஏ வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வைரஸ். ஸோ இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் அபவுட் வைரஸஸ், ஸோ எந்த பேத்தோஜனை அது எந்த ஹாஸ்ட் செல் அது இன்ஃபெக்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி மாறுது. பிளான்ட் செல்லுனா என்ன மாதிரியான வைரஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும், அனிமல் செல்ஸாக இருந்தால் என்ன மாதிரியாக இருக்கும், பாக்டீரியோஃபேஜஸில் எந்த மாதிரி இருக்கும். இது ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஷின் கேட்கலாம். இதுவரை அப்படி ஒரு கொஷின் கேட்டதில்லை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரீநீட்லேயும் கேட்கலாம், 2027லேயும் கேட்கலாம், ஓகே? ஸோ ஒவ்வொரு வைரஸை சுற்றியும் அதுக்கு வெளியில் வந்து ஒரு ப்ரோட்டீன் கோட் இருக்கும், அது நம்ம கேப்சிடுன்னு சொல்லுவோம். அதில் வந்து நிறையா கேப்சோமியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய யூனிட்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே தான் நியூக்ளிக் ஆசிட் அதனுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் ப்ரொடெக்டடாக இருக்கும். நம்ம HIV வைரஸ் எல்லாம் ஹெல்த் அண்ட் டிசீஸ்லாம் படிச்சிருப்போம், அப்போ நம்ம இதெல்லாம் கவனிச்சிருப்போம், ஓகேவா? சரி, அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அடுத்த ஆர்கானிசம் போயிடலாம். சாரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த வைரஸஸ் எந்த மாதிரியான டிசீசஸை காஸ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மம்ஸ், ஸ்மால் பாக்ஸ், ஹெர்பிஸ், இன்ஃப்ளூயன்ஸு, எய்ட்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரையும் இதெல்லாம் யூஸ்வல், எல்லாருக்குமே கடந்து வந்திருப்பீங்க. பட் இது வரையும் நான் வந்து
நீட் லெவலில் ஒரு கொஸ்டின், ஒரு எம்சிக்யூ கொஸ்டின் கேட்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பல வருஷமாக. கிட்டத்தட்ட 2019 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கேன். இது மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லலாம் வருது, ஆனால் நம்ம நீட்டில் இது வரையும் கேட்டதில்லை. என்ன அப்படின்னா, வைரஸஸால் வரக்கூடிய பிளான்ஸில் அந்த டிசீசஸ்க்கான சிம்டம்ஸ் என்ன. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மொசைக் ஃபார்மேஷன், லீஃப் ரோலிங், கர்லிங், எல்லோயிங், அப்புறம் இன்னொரு 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, வெயின் கிளியரிங், ஸ்டண்டட் growth, டாஃபிசம், இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே மிஸ் ஆகிருக்கு, பட் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் என்னன்ற மாதிரி கொஸ்டின், அதாவது எது பாக்டீரியல் சிம்டம், எது வைரல் சிம்டம் அப்படின்னு எது இல்லைன்ற மாதிரிலாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். அதனால் இதை கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வைராய்ட்ஸ். வைராய்ட்ஸ் யார்? இப்போ வைராய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வைரஸஸ் மாதிரியே, ஆனால் சில ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் அதுக்குன்னு இருக்குது. இது முதல்ல கண்டுபிடிச்சது டிஓ டைனியர் அப்படின்றவர் தான். ஓகே, டிஓ டைனியர். இந்த இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ் தே ஆர் ஸ்மாலர் தென் வைரஸஸ். அது வைரஸஸை விட சின்னதாக இருக்கும். பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் அப்படின்ற டிசீஸை காஸ் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லை, இதில் இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல்ன்றது ஃப்ரீ ஆர்என்ஏ. அப்படின்னா வைரஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் கோட்ன்றது இந்த வைராய்ட்ஸில் இருக்காது. அண்ட் அதனால தான் இதுக்கு பேரே வைராய்டு அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஆர்என்ஏ தான் அதனுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல். அது ரொம்ப லோ மாலிகுலர் வெயிட்டாக இருக்கும். ஏன் இது கூட மாற்றி கேட்கலாம், இதில் ஆர்என்ஏன்றது தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்ன்றது இல்லாமல் கூட சொல்லலாம். அடுத்து ப்ரியான்ஸ்ன்ற இன்னொரு வகையான பேத்தோஜன்ஸை பேசியிருப்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சில பேத்தோஜன்ஸில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேத்தோஜன். ஏன்னா இது அப்நார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அப்நார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீன் இன்ஃபெக்ஷியஸாக இருக்கும். அதுலேயும் நியூரோலாஜிக்கல் டிசீஸை காஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுதான் நம்ம ப்ரியான்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க. அது ஹியூமன்ஸ்லேயும் டிசீஸை காஸ் பண்ணும், நம்ம கேட்டல்ஸ்லேயும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் நோட்டபிள் டிசீஸ்ன்றது பொவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செஃபலோபதி. இதனுடைய வேரியண்ட், அதாவது அனலாகஸ் வேரியண்ட் ஹியூமன்ஸில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் இந்த கர்ஸ்ஃபெல்ட் ஜாக்கப் டிசீஸ், அதாவது சிஆர் ஜாக்கப் டிசீஸ்ன்னு கூட இதை சொல்லுவாங்க. இந்த 2 டிசீஸையும் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக தெரியும் வைராய்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ். மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டினில் கேட்கலாம், எந்த பேத்தோஜன் எந்த டிசீஸஸை கொடுக்குது. இப்போ வைரஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் நான் எல்லோ கிளியரிங், எல்லோ வெயின் கிளியரிங், எல்லோயிங் அப்படின்னு கொடுக்கலாமா இல்லையா? ஓகே, அதே மாதிரி பாக்டீரியான்னு கொடுத்துட்டு சிட்ரஸ் கேன்கர்னு கொடுக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல வைராய்ட்ஸ் அப்படின்னா பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ். அப்புறம் ப்ரியான்ஸ்ன்னு சொன்னாங்க அப்படின்னா பிஎஸ்சி ஆர் சிஜேடின்னு நம்ம சொல்லலாம். இந்த டிசீஸ் எல்லாம் இதுவரையும் இப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றது என்னுடைய இது. ஓகே, ரீநீட்லேயே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து லைக்கன்ஸ்ன்றது ஆல்ரெடி சொல்கிறோம். நம்ம ஒரு மியூச்சுவல் என்ன சொல்கிறது, சிம்பயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்கேக்கும் ஃபங்கஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய அசோசியேஷன். இதில் ஃபங்கல் பார்ட்டை மைக்கோபியன்ட் அப்படின்னும் ஆல்கல் பார்ட் பைக்கோபியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஆல்கல் பார்ட் லைட் மூலமாக ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட்டு ஃபங்கஸ்க்கு கொடுத்தா ஃபங்கஸ் தண்ணியையும் மினரல் நியூட்ரியன்ஸையும் ஆல்கேக்கு கொடுக்கும், அதாவது பைக்கோபியன்ட்டு கொடுக்கும். இப்படி 2மே மியூச்சுவலாக பெனிஃபிட் ஆகும். இது மியூச்சுவலிசம் கூட எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. 12th நீங்கள் ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷனில் இன்ட்ராக்ஷனில் படிப்பீங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம இந்த லைக்கன்ஸை பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஒரு இடத்துல லைக்கன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, திடீர்னு அந்த லைக்கன்ஸ் இறந்து போகுதுன்னா அங்கே ஏதோ பொல்யூஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதோட இந்த லெசன் முடிக்கிறோம். இந்த லெசன் ஓரளவுக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு 1 ஹவருக்குள்ளே ரிவைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ நோட்ஸ் வேணுனாலும் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்னா கேட்டுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.